ஷோ ஆரம்பிக்கிறேன். நீங்கள் ஷோ ஆரம்பிச்ச வரைக்கும் சொன்னீங்கன்னா ஒரு நல்ல ட்ரெண்டிங். நியூஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த கோர்ட் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. இன்றைக்கி நான் கேட்குறது, 4 முனை போட்டின்னு ஆரம்பிக்கப்பட்ட 2026 பேரவைத் தேர்தல் மும்முனையில் முடிந்ததா? மே 4 வரப்போகும் முடிவுகள் என்ன? திமுகவிலிருந்து செய்தித்தாக்கு அண்ணன் வணக்கம். அதிமுகவிலிருந்து புதுக்கோட்டை ஸ்ரீனிவாசன் அண்ணன் வணக்கம். அரசியல் விமர்சகர் பாண்டியன் வணக்கம். ஊடகவியலாளர் புண்ணியவளவர் வணக்கம். புண்ணியவளவர் உங்களிருந்து ஆரம்பிக்கலாம். 4 முனை போட்டின்னு சொன்னாங்க. திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, தாவேகா, நாம் தமிழர்னு. தேர்தல் முடிஞ்ச பிறகு இது ஒரு மும்முனை போட்டியாக மாறி இருக்கிறது அப்படின்னு வெளியிலிருந்து வர தகவல்கள் ஒரு தோற்றத்தை உருவாக்குது. தோற்றம் உண்மையாக எப்படி இருக்குது ஃபீல்டு? இல்லை, தோற்றம் உண்மையானா இன்றைக்கி சோஷியல் மீடியாவினுடைய இம்பேக்டிலிருந்து அது அப்படி தான் தெரியுது. நீங்கள் ஸ்டாலின் அவர்களுக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் ஒரு வரலாற்று நெருக்கடி தனித்தனியாக இருக்குது. அதில் குறுக்க இந்த கௌஷிக் வந்தா அப்படின்னு விஜயம் உள்ளே வந்திருக்கிறாரு. இந்த சோஷியல் மீடியாவில் அவங்களுடைய ஆதரவாளர்கள் கொண்டு போகக்கூடிய அப்கிரேட்ஸ் எல்லாம் பார்த்தா அப்படி தான் தெரியுது. நம்மளால் அந்த வரலாற்று நெருக்கடிக்கு வரேன். திமுகவை பொறுத்த வரைக்கும் 2 முறை ஒரே முதலமைச்சர் வேட்பாளரை அறிவித்து திமுக ஆட்சிக்கு வந்ததில்லை. 67 அண்ணா எம்பி கேண்டிடேட்டு. ஸோ அவங்களுக்கு அந்த ஒரு நெருக்கடி இருக்குது. ஸ்டாலின் அவர்கள் அதை பிரேக் பண்ணணும் அப்படின்னு பார்க்குறாரு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 2 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக அடுத்தடுத்து கன்சிக்யூட்டிவாக தோல்வி அடைந்ததில்லைங்கிறத தன்னுடைய காலத்தில் அப்படி ஒரு பழி வந்துருமோன்னு அவர் அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. இந்த 2த்துக்கும்ன்றது தான் இப்போ குறுக்கால தமிழக வெற்றி கழகம். இதில் மற்ற 3 பேர் அஃப்கோர்ஸ் நமக்கு மெஷினில் பார்த்துருந்தோம்னா பதிவு செய்யப்பட்ட கட்சிகள், தேசிய கட்சி, மாநில கட்சி, அங்கீகரிக்கப்பட்ட கட்சின்னு விவசாயிக்கு அப்புறம் தான் விசில் வந்திருக்கும். ஆனால் இன்றைக்கி விவசாயிங்கிறது இந்த ரேஸில் இருந்து உரையாடலிருந்து தள்ளி வைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது துரதிருஷ்டவசமானது நான் பார்க்குறேன். ஏன்னா அரசியலுக்கே வராத ரஜினிக்காக நம்ம 100 டிபேட் நடத்தியிருப்போம். 16 வருஷம் கட்சி நடந்த சீமானவர்களை மீடியாவும் அந்த அளவுக்கு நம்ம பேலன்ஸ்டாக கொண்டு போனோமாங்கிற ஒரு கேள்வி. அது ஒரு ஓரம் வச்சோம்னா, நம்மளாம் மீதி 4 முனைகள் அவங்களாம் இப்போ வருத்தம் வரப்படுவாங்க. சசிகலா அம்மையாரோ இல்லை வேல்முருகன் அவர்களோ டாக்டர் கிருஷ்ணசாமி ஒரு 60 தொகுதியில் போட்டாலும் இந்த வருத்தங்களை தாண்டி நம்ம கவனிக்க வேண்டியது, தாவேக்கா பேரலல் வேர்ல்டுக்கு போயிட்டாங்க. நம்ம 3 முனை போட்டி ஆகிடுச்சாங்கிறோம். அவங்க அந்த கட்சியில் என்னென்னா இப்போ வரைக்கும் அதிகாரப்பூர்வமாக செய்தி வெளியிட மாட்டாங்க, எது பரவனாலும் மறுக்கவும் மாட்டாங்க. இப்போ அதை அவங்க ஏற்றுக்கிறாங்களா இல்லையான்னு தெரியாது. பேரலல் வேர்ல்டு நாமின் பண்ணது உத்தேச அமைச்சரவை பட்டியல் அதில் இவருக்கு ஏன் இல்லை, அவருக்கு ஏன் இல்லை, இந்த துறை ஏன் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு போயிடுச்சு. அடுத்துக்கு தான் நம்ம என்ன சொன்னது, இன்னும் 4 அமைச்சர்களை சேர்க்கலாம், 2ஆம் கட்ட பட்டியல் வருங்கிற அளவுக்கு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இன்றைக்கி காலையிலேருந்து சில இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கு அவங்களுக்கு ஆதரவாக பேசக்கூடியவர்கள் அதிமுக தலைவர்கள் தாவேகாவுடன் ஆட்சி அமைப்பதற்கான பேச்சுவார்த்தை மறைமுகமாக தொடங்கி இருக்கிறார்கள்னு கிளப்பிட்டாங்க. இப்போ இவங்களும் மறுக்கல, அவங்களும் மறுக்கலன்னா அது உண்மையா? இது என்ன எடுத்துக்கிறது? முதல் 2.5 ஆண்டு காலம் யார் அப்படிங்கிற அளவுக்கு. அடுத்த காசிப்பு நம்ம வர்றதுக்கு முன்னாடி 1 மணி நேரத்துக்கு முன்னாடி திமுகவும் அதிமுகவும் இணைந்து கூட்டணி அமைத்து ஆட்சியை பிடிக்கலாமா, தாவேகாவை விடாமல் தொங்க சட்டமன்றம் வந்தாலும் கிளப்புறாங்க. இப்போ இதெல்லாம் நீங்கள் எந்த இதில் கணக்கில் எடுப்பீங்க அப்படிங்கிற கேள்வி இருக்குது. அவங்க ஆட்சி அமைச்சு அமைச்சரவை இலாக்காவை பிரித்து முதல் கையெழுத்து வரைக்கும் போயிட்டாங்க. நம்ம தான் புரியாமல் பேசிக்கிட்டு இருக்கோமான்னு ஒரு கேள்வி இருக்குது. நீங்கள் ட்ரெடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாருக்கும் இன்றைக்கி இந்த தேர்தலினுடைய வாக்கு எண்ணிக்கைக்கு வாக்குப்பதிவுக்கு பிறகு ஒரு பயம் இருக்கிறது. என்ன கேட்டால் நல்லதோ அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இருக்குது. அரசியல்வாதிகள் ஒரு 3 மாதமாச்சு கொஞ்சம் படபடப்பாக இருக்கட்டுமே அப்படிங்கிற வகையில் பார்த்தா, மக்கள் அவர்களுடைய அதிகாரம் அதை எப்படி செயல்படுத்தி இருக்கிறாங்க, நம்ம பண்ணது போதுமா போதாதான் அவங்களே கேள்வி கேட்டுக்கிறதுக்கான ஒரு பாயிண்ட்டாக இது இருக்குது. ஆனால் விஜய் போது யாருடைய வாக்கை பிரிக்கப் போகிறாருங்கிற புள்ளியிலிருந்து தான் இது அத்தனையும் கட்டமைக்கப்படுகிறது. எனக்கு என்கிட்ட அப்படி ஒரு கேள்வி நேரடியாக கேட்டால், வாக்கு யாரிடமெல்லாம் இருக்கிறதோ எல்லாரிடமிருந்தும் விஜய் பிரிக்கிறார் அப்படிங்கிறது நம்ம பார்த்துக்கலாம். அலை, சுனாமி இதெல்லாம் நேற்றுலேருந்து பதிவான நாள்லேருந்து எல்லாம் போயிட்டுருக்கிறது. இந்த தேர்தலில் அலைங்கிறது இருப்பதாக தெரியவில்லை, சுனாமிங்கிறதும் இருக்கிறதா தெரியல. வெறும் எண்ணிக்கையை வச்சு தான் அதை திரும்ப சொல்கிறாங்க. இதில் என்னென்னா 2 விஷயம் அப்படி அந்த கட்டமைப்பிற்கு துணை போனது. ஒன்று SIR, 2வது சோஷியல் மீடியாவில் தாவேக்காக இருக்கக்கூடிய அந்த கட்டமைப்பு, அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மெஷினரி கீனாக ஒர்க் பண்ணியிருக்கு. ஒரு விஷயம், வெளிநாடுகளிலிருந்து வாக்களிப்பதற்காக டிக்கெட் எல்லாம் போட்டு 3 மடங்கு அதிக கட்டணம் கொடுத்து அப்படின்னு ஒரு விஷயம் பரப்பப்பட்டது. அது இல்லை அப்படின்னு இன்றைக்கி தரவுகளோட சில விஷயங்கள் தொகுதி வாரியிலாக பட்டியலாகவே வெளிவந்திருக்கிறது. டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் அது இன்றைக்கி ஆர்டிக்கலாகவும் ரிலீஸ் ஆகிருக்கு. கல்ஃபிலிருந்து வரக்கூடியவர்கள், குறிப்பாக மத்திய கிழக்கு நாடுகளிலிருந்து, மலேசியா, சிங்கப்பூர்லேருந்து அங்கே பணியாற்றக்கூடியவர்கள், இன்றைக்கி அவங்களுடைய டேட்டா நம்மகிட்ட கீனாக இருக்கிறதுக்கு காரணம் தமிழ்நாட்டில் வெளிநாடு வாழ் தமிழர்களுக்கான ஒரு துறை கொண்டு வரப்பட்டது கடந்த ஆட்சியில். அதில் கொண்டு வராங்க. இதில் அவங்க 6 தொகுதிகளை எடுத்து அலசுகிறாங்க டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில். என்னுடைய செய்தியாளர்கள் தீபக் கார்த்திக்கும் ஆண்டனி ஃபெர்னாண்டாவும். பட்டுக்கோட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் அதிராம்பட்டினம் கிராமத்தை மட்டும் எடுத்து ஒரு குறிப்பிட்ட பூத் நம்பர் 293, இந்த பூத்தில் மொத்தம் 57% வாக்குகள் தான் பதிவாகியிருக்கு. மீதி எல்லோரும் பணி அலுவலர்களாக வெளிநாடுகளில் இருக்கிறவர்கள், UAEயோ
இல்லை மற்ற கல்ஃப் கண்ட்ரிஸ் ஒன்று. இதே போல் தஞ்சாவூர், அறந்தாங்கி, மயிலாடுதுறை, திருமயம், பாபநாசம் மாவட்டத்தினுடைய சராசரியை விட அந்த தொகுதியினுடைய சராசரி குறைவாக இருக்கிறது அப்படின்னு ஒரு பாயிண்ட் வைக்கிறாங்க. அப்போ இங்கே ஒரு அலை இருக்குது, சுனாமி இருக்குது. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு திட்டமிட்டப்பட்டு ஊதி பெரிதாக்கப்பட்ட தோற்றப்பிழையான ஒரு பாயிண்ட் இருக்குது. தனக்கு சாதகமாக வருவது தான் எல்லா கட்சிகளும் எடுத்துப்பாங்க. அத்தனை முனையிலும் நீங்கள் போய் கேட்டிங்கன்னா நாங்கள் தான் ஆட்சி அமைக்கிறோம், 234 போட்டியிடாதவங்க எங்கள் ஆதரவு இல்லாமல் தயவு இல்லாமல் யாரும் ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற இடத்துக்கு போவாங்க. இப்போ இந்த தோற்றப்பிழையை அவங்க இந்த இருக்கக்கூடிய மே 4ஆம் தேதி வரைக்கும் நாங்கள் ஆட்சி அமைக்க போவதற்கான ஏன் 85% எங்களுக்கு சாதகங்கிறதுல எல்லாரும் இதில் கேமாக விளையாடுறாங்க. தாவேக்கு அதில் கான்ஷியஸாக ப்ளே பண்ண இடம் ஆரம்பத்திலிருந்து ஒரு நியோ ஏடிஎம்கேவாக, ஒரு புதிய அதிமுகவாக தன்னை பொருத்தி கொள்வதற்கு அவங்க கேல்குலேட்டடாக மூவ் பண்ணியிருக்கிறாங்கன்னு பார்க்க வேண்டியிருக்கு. அவர் எல்லா விதமான வாக்குகளையும் தான் கட் பண்ணுறாரு, அக்ராஸ் செக்ஷன்ஸ் போகிறார். ஆனால் எவ்வளவு சதவிகிதம் எங்கேருந்து எடுக்க போகிறார் அப்படிங்கிறத ஒரு சஸ்பென்ஸாகவே வச்சுருக்கார். அதிமுக வாக்குகள் எப்படி தாவேக்காக போகும் அப்படின்னா நம்ம ஒரு 4 அளவுகள் எடுத்துக்கலாம். அவர் எங்கெங்கெல்லாம் கட் பண்ணுறாரு, ஒரு கட்சிக்கு எப்படியான வாக்குகள் இருக்குன்னும் போது ஒன்று அந்த கட்சியை பேசக்கூடிய தத்துவம், இரண்டாவது அதனுடைய தலைவருக்கான அந்த ஒரு பர்சனாலிட்டிக்கான ஒரு மரியாதை, அந்த கேப்பபிலிட்டியில் ஒரு கல்ட்டாகவோ அல்லது அவருக்கான அந்த ஆகிருதிக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஓட்டு, மூன்றாவது அந்த கட்சி யாரோ ஒருவரை எதிர்த்து அந்த வாக்குகள் அறுவடை பண்ணும், நாலாவது ஆட்சியில் இருந்திருந்தால் அவர்களுடைய பயனாளர்கள் பெனிஃபிஷியரிஸ் அப்படின்னு. இப்போ முதல் கட்டமாக அதிமுக பேசக்கூடியது அவங்க வந்து அண்ணாயிசம் அப்படிம்பாங்க. அதாவது திமுக பேசக்கூடிய விஷயங்களை கொஞ்சம் சாஃப்ட் டோனில் பேசுறது. விஜய் இதை தான் ஆரம்பத்துலேருந்து பண்ணிக்கிட்டு இருக்கார். டீலிமிட்டேஷனாக எதிர்ப்பார், பாஜகங்கிற பேர் வராது. வக்பு வாரிய சட்டம் தொடர்பான விஷயங்களானா கடுமையாக எதிர்ப்பார். பட் அதை குறித்து விழிப்புணர்வாக கட்சி எங்கம்மா பொதுத்தளத்துக்கு போமானா போகாது. இந்த இடத்துல ஏடிஎம்கேஃபிகேஷன் ஆஃப் டிஐவிகே தாவேக்காவை ஒரு அதிமுகவாக மாற்றுவதற்கான முயற்சியில் வராரு. ரெண்டாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர் ஏறத்தாழ போன பிப்ரவரி 24 தான் அவருக்கு ஒரு அந்த உட்கட்சி பிரச்சனையே தீர்ந்திருக்கும். சசிகலா அவர்கள் கட்சின்னு அறிவித்த பிறகு தான் அவர் இனிமே தான் தனக்கான ஒரு பர்சனாலிட்டிக்கான ஒரு ஃபாலோவர்ஸை ஒரு நெட் அதுக்கு பின்னாடி ஒரு கல்ட்டை வளர்க்க வேண்டிய தேவை இருக்குது. ஆனால் அவருக்கு முன்பாக இருந்த ஜெயலலிதாவையும் எம்ஜிஆரையும் அண்ணாவையும் விஜய் தன்மையப்படுத்துகிறார். அந்த லெகசியை அவர் டார்கெட் பண்ணி எடுக்கிறார். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா அதிமுகனுடைய பெனிஃபிஷியரிஸ் 5 ஆண்டுகளில் அவங்க இன்னமும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்களான்னு ஒரு கேள்வி இருக்குது. ஹார்ட்கோராக அவங்க பேசக்கூடிய ஆன்டி டிஎம்கே இதிலிருந்து விஜய் ஒரு பெரும் பங்கை முழுமையாக எடுக்கிறார்னும் போது இந்த வாக்குகளை தன்வயப்படுத்த அவர் முயற்சி செய்திருக்கிறார். அதுக்கான முயற்சிகள் தான் இதில் போயிருக்கோ அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கு. விஜய் அவருடைய இம்பேக்ட் இன்றைக்கி நம்ம எல்லாரும் பேசுவதை காட்டிலும் அல்லது சமூக ஊடகங்கள் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா தாவேக்காவுக்கு அது வந்து ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டு கிடையாது. அங்கே அதிகமாக இருக்கக்கூடிய பயனாளர்கள் அந்த வயது எண்ணிக்கை ஒரு காலத்தில் நாம் தமிழர் இருந்தது, அதையும் தாண்டி இளம் வயதினராக யூசர்ஸ் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அப்படி ஒரு பிம்பம், ஒரு தோற்றப்பிழை உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நான் பார்க்குறேன். இப்போ தோற்றப்பிழை வந்து சோஷியல் மீடியாவில் தாவேக்காவுக்கு ஓட்டு போட்டவங்க அப்படின்னா கிரவுண்டில் தாவேக்காவுக்கு ஓட்டு போட்டதாக சொல்கிற அவங்க சோஷியல் மீடியாவில் இல்லை. சோஷியல் மீடியாவில் அது ஒரு தோற்றப்பிழை. ஆனால் சோஷியல் மீடியாவில் இருக்கிறவங்க வீடுகளில் குடும்பங்களில் நடத்தின உரையாடல்களில் பரம்பரையாக உதயசூரியனுக்கும் ரெட்டலைக்கும் வாக்களித்தவர்களின் முடிவுகளை மாற்றி இருக்கிறார்கள்னு வைக்கப்படுகிற இந்த தோற்றமும் உண்மையா, இல்லை பேரண்ட்ஸ் உண்மையிலே பசங்கள்கிட்ட தாவேக்காக தான்ப்பா போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் உள்ள மாற்றி போட்டிருக்க வாய்ப்பு இருக்கிறது? பிள்ளைகளை சமாதானப்படுத்துவதற்கு பெற்றோர்கள் பல விஷயங்களை கையில் எடுப்பாங்க. நீங்கள் குழந்தைங்க அடம் பிடிக்குதுன்னா முதல்ல அடத்தை தேத்துறது தான் அவங்களுக்கான தேவையாக இருக்கும். நான் பார்த்தேன் என்னுடைய பூத்தில் நான் வாக்களிக்கும் போது இளம் பிள்ளைகள் டீனேஜினுடைய தொடக்கத்தில் டீனேஜ் முடிஞ்சு அந்த ஏர்லி 20s இருக்கிறவங்க வழக்கமாக பசங்க தனியாக போவாங்க, அப்பாக்கள் தனியாக இருப்பாங்க, அம்மாக்கள் அந்த வேலையை முடிச்சுட்டு ஒன்றா கிளம்பி போகிறதுங்கிற பேட்டர்ன் இருக்கும். அந்த முறை அம்மா, பெரியம்மா, சித்தி, அக்கா எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டு இந்த பசங்க கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே வெளியில் ஒட்டியிருக்கிறத பார்த்து நான் நம்பரு இந்த இருக்குது பாரு சின்னம் போய் இதை தான் அமுக்கணும்னு வெளியில் சொல்லி கொடுத்ததையும் நான் பார்த்தேன். ஆனால் எங்கன்னா ஒரு பெரிய டிரான்சிஷன் அப்படிங்கிறது கடந்த 3 தலைமுறையாக குடும்பங்களில் மகளிர் வாக்களிக்கிற இடத்துல நடந்திருக்கு. நான் அதை ஃபிக்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒரு 3 தலைமுறைக்கு முன்னாடி யாருக்கு போடணும்னு வீட்டில் கேட்டுட்டு போய் அதை போடக்கூடிய இடத்துல பாட்டிமார்கள் இருந்தாங்க. அதுக்கு அடுத்த தலைமுறை ஒரு டிஸ்கஷன் வச்சுப்பாங்க, ஒரு சஜஷன் கேட்பாங்க, முடிவு அவங்க தான் எடுப்பாங்க. மூன்றாவது உரையாடலே நிகழ்த்தாமல் போயிட்டு எனக்கு தோன்றதை நான் போட்டுட்டு வரேங்கிற இடம் இருக்குது. இந்த இடத்தில் இருக்கக்கூடியவர்கள் பேரண்ட்ஸாக இருக்கும்போது அவங்க உள்ளே போனாலும் அவங்களுக்கு சில விஷயங்கள், சில முன்முடிவுகள் இருந்திருக்கும், அதை எக்ஸிக்யூட் பண்ணியும் இருந்திருக்கலாம். வெளியில் பல நேரங்களில் ஜெயிச்ச கட்சிக்கு போட்டதாக சொன்னால் தான் நமக்கு அது ஒரு நல்ல இதாக இருக்கும். ஏன்னா நாளை பின்ன சொந்தக்காரங்களுக்குள்ளே அதையே கூட பகடி பண்ணுவாங்களோன்னு நினச்சி போட்டதாக சொல்லக்கூடியது. யார் ஜெயிப்பாங்களோ அவங்களுக்கு போட்டுக்கலான்னு இருக்கிறது வேறு, ஜெயிக்கிறவங்களுக்கு போட்டதாக சொல்லக்கூடியதுங்கிறது வேறு. இப்படி பல உளவியல்கள் சார்ந்தது. நமக்கு என்னென்னா பொதுவெளியில் வருது, இதில் பொதுவெளியில் இல்லாமல் உள்ளே நடக்கக்கூடிய உரையாடல்கள் இது ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தினுடைய கிராஸ் செக்ஷனாக இருக்கா
அது நீங்கள் வர்க்கம் சார்ந்து, சாதி சார்ந்து, மதம் சார்ந்து, இல்லை அடுக்குகள் சார்ந்து நீங்கள் அப்படியாக எல்லோருடைய பிரதிநிதித்துவமாக இருக்குது அந்த சாம்பிள் சைஸுங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இளைஞர்களுக்கு அஃப்கோர்ஸ் டிஜிட்டல் லிட்ரஸி யூசேஜ் இதெல்லாம் ஜாஸ்திங்கிறது ஒரு பக்கம். இந்த பக்கம் இந்த சமூகத்தை அது பிரதிபலிக்காத வரைக்கும் அது பல பெர்செப்ஷன்ஸ்லேருந்து வந்து கலெக்டிவாக நமக்கு கிடைக்குது. ஆனால் அது ஒட்டுமொத்தமான சாம்பிளில் இது பிரதிபலித்தால் தான் அந்த இம்பேக்ட் ஏற்பட்டு இருக்கும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க முடியும். பெனிஃபிட் ஆஃப் டவுட் நம்ம கொடுக்கலாம், அவங்க வாங்கட்டும், கிம் ஜாங் உன் மாதிரி பதிவானதில் 99.97% கூட வாங்கட்டும். ஆனால் இந்த உழைப்பு குறைவாக இருந்து அதற்கும் மக்கள் கொடுக்குறாங்க அப்படின்னா என்ன தவறு என்று பரிசீலிக்க வேண்டிய இடத்தில், கோர்ஸ் கரெக்ஷன் பண்ண வேண்டிய இடத்துல திமுகவும் அதிமுகவும் இருக்காங்க. அது அவங்களுக்கான வேக்கப் கால். அன்ஃபார்ச்சுனேட்லி ஓட்டு போட்ட பிறகு தான் அந்த வேக்கப் கால் வந்து சேர்ந்திருக்கிறது. இப்போதைக்கு அவங்க எதுவும் பண்ண முடியாது. புன்னவளவன் என்ன நம்பர் யோசிக்கிறார்? தாவேக்காவுக்கு இவ்வளவு சதவீத வாக்குகள் பதிவாகி இருக்க வாய்ப்பு இருக்குன்னு ரேண்டம் நம்பர் என்ன? ரேண்டம் நம்பர் டபுள் டிஜிட் ஆப்வியஸாக கிராஸ் பண்ணுறாங்க. 15 வரைக்கும் போகலாங்கிறது என்னுடைய மதிப்பீடு. 15க்கு மேலே 20 தாண்டுங்கிறதெல்லாம் சில புள்ளி விவரங்கள் சொல்கிறாங்க. இல்லை 20% தொகுதியா? சதவிகிதம் 20 அவங்களுக்கு இப்போ 4 முனை. நான் வந்து அதிகபட்சமாக கேட்கல, சில தொகுதி 25% கூட போகலாம். ஆவரேஜாக கேட்குறேன். ஆன் ஆவரேஜ் 15 வர்றதுங்கிறது ரொம்ப ஜாஸ்தியானது நான் பார்க்குறேன். 15 ஜாஸ்திங்கிறீங்க. ஸ்ரீனிவாசன் சார் வணக்கம். இங்கே புன்னவளவன் ஒரு 4 ஃபேக்டரை வச்சார். அதிமுக ஓட்டுக்களை விஜய் எப்படியெல்லாம் பறிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது, இல்லை அப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லி. அதில் எடப்பாடியினுடைய ஆளுமையும் அது அந்த அந்த தலைவருடைய கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் விடுங்க, அதிமுகவோட கோர் ஓட்டே திமுக எதிர்ப்பு தான். அந்த திமுக எதிர்ப்பை அதிமுக சரியாக கையாளலை, சரியாக எடுக்கலை. இந்த புள்ளியிலிருந்து தான் தாவேக்காவினுடைய வளர்ச்சியே தொடங்குதுங்கிற இடத்துல அவர் அணுகிறாரு. எப்படி இருக்குது புதுக்கோட்டை நிலவரம்? தேர்தல் பணிகள்லாம் செஞ்சுருப்பீங்க, வாக்குப்பதிவு நிலவரம் எப்படி இருக்குது, எப்படி உணர்றீங்க? இந்த குற்றச்சாட்டுகளுக்கு ஒரு பதில் என்ன ஸ்ரீனிவாசன்? வணக்கம் சார். அதாவது சார், நண்பர் சொன்னார் காட்சிப்படுத்தப்படுகிறது, பிம்பம் உருவாக்கப்படுகிறது, தாவேக்கா வந்து பெரிய அளவுல இது பண்ணி பிம்பப்படுத்தப்பட்டு நாம் தமிழர் போன்ற கட்சிகள் எல்லாம் காட்சிப்படுத்தவில்லைன்னு வருத்தம்லாம் பட்டுட்டு அவரே சொல்றாரு குழந்தைகள்லாம் ரொம்ப வற்புறுத்துறாங்கன்னு. இவர் ஒரு பிம்பத்தை புதுசா கட்டமைக்கிறார். அதாவது தமிழக அரசியலை பொறுத்தவரையில் அதிமுகவிற்கு என்று மக்களிடத்தில் மிகுந்த செல்வாக்கு இருக்கிறது. அதாவது பொதுமக்கள், பெண்கள், குறிப்பாக இளைஞர்கள், எல்லா தரப்பையும் வந்து கவர்ந்த இயக்கம். அவர்களுக்காகவே அரசாணை திட்டங்கள் இயற்றிய இயக்கம் வந்து அதிமுக. பெண்களை மையப்படுத்தி பல்வேறு திட்டங்களை உருவாக்கி இருக்கிறாங்க. தாலிக்கு தங்கம், ஸ்கூட்டி, சுய உதவிக்குழு, இது மாதிரி பெரிய திட்டங்கள்லாம் கொடுத்துருக்குறாங்க. அந்த அடிப்படையில தான் அதிமுகவோட பொதுச் செயலாளர் இன்றைக்கு மகளிர் உரிமை தொகை 2000, அதே மாதிரி குடும்ப அட்டைக்கு வந்து குளிர்சாதன பெட்டி, இந்த திட்டங்கள்லாம் பெண்களுக்கு அறிவிச்சு பெண்கள் மத்தியில குறிப்பாக வாக்காளர்கள் கவருகின்ற வகையில அதிமுக, அதாவது சொல்லுவாங்க, திட்டங்கள் சொல்லுவாங்க, அதிமுக நிறைவேற்றும். அதிமுக ஒரு கொள்கை ரீதியான இயக்கம். இப்ப நம்ம தலைப்புல போட்டிருக்கிறது மும்முனை போட்டி. அதற்கு வாய்ப்பே இல்லை. இது வந்து கொள்கை ரீதியான ஒரு கட்சின்றது வந்து தமிழகத்தில் திராவிட கட்சிகள், திமுக அதற்கு எதிர்ப்பு அதிமுக. இதுதான் யதார்த்தமான நிலை. இன்றைக்கு தாவேக்காவுடைய வாக்குகள் வாங்கல, இல்ல அவங்க நண்பர் சொன்ன மாதிரி ஒரு பிம்பம் தான். அதாவது வாக்கு அளிச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஷோ ஃபர்ஸ்ட் டே. ஒரு உச்ச நடிகர், தன்னை கவர்ந்த நடிகர் முதல்ல அவர் வந்து தேர்தலில் நிற்கிறாரு. அதனால எங்க வீட்டு குழந்தைங்க எல்லாம் சொன்னாங்க, நீங்க போய் விசிலுக்கு போடுங்கன்னு சொன்னாங்க. ஆனா குழந்தைகளுடைய அரசியல் வந்து இந்த தேர்தலுக்கு வந்து எடுக்காது. இன்றைக்கு கள நிலவரம் என்னன்னா, இன்றைக்கு திமுகவை அப்புறப்படுத்த வேண்டும் என்ற ஒற்றை நோக்கத்தோடு பொதுமக்களோடு வாக்காளர்களோடு இணைந்து அதிமுக இன்றைக்கு களப்பணியாற்றி இருக்கிறாங்க. அப்ப வாக்குகள் வந்து அதிமுக இருந்து தாவேக்கா வாக்குகளை வாங்கிடுவாங்களா அப்படின்னா அது சாத்தியம் இல்லை. ஏன்னா இது சார்பு நிலை கட்சி தொண்டர்கள் உள்ள இயக்கம். இது நீங்க புரட்சி தலைவி அம்மா, இன்றைக்கு புரட்சி தமிழர் எடப்பாடியார் என்ற தலைவர்கள் வெளிவந்து தொண்டர்களால் கட்டியமைக்கப்பட்ட ஒரு இயக்கம். ஒரு சினிமா பார்த்து அல்லது எந்த கொள்கை கூர்மையே கிடையாது தாவேக்கான. நீங்க வந்து வாளை எடுத்து சுற்றுறாரு விஜய் அப்படின்னா அந்த வாள் கூர்மையா இருக்கணும் இல்லையா? யதார்த்தமா ஏதோ வாளை எடுத்து சுத்திட்டோம் அதனால அதிமுக ஓட்டு வந்துரும், திமுக ஓட்டு வந்துரும்ன்ற அந்த பிம்பம் திராவிட ஓட்டுகள் வந்து ஒரு சினிமா நடிகர் பின்னாடி போகாது. ஓட்டு போட்டிருப்பாங்க. அது வந்து முதல் காட்சிக்கு போன ரசிகர்கள் மாதிரி வாக்குகள் போயிருக்கலாம். ஆனா இதுவே மும்முனை போட்டி அப்படின்ற இடத்துக்கு வரல. ஸ்ரீனிவாசன் சார், இப்போ முதல் காட்சிக்கு போனவங்கன்னா பரவாயில்ல, அவங்க ஓட்டு போட்டாங்க. இனிமே அவங்க அடுத்த காட்சி இல்லை, அடுத்த ஆட்சிக்கு தான் ஓட்டே போட போறாங்க. இது முதல் காட்சிக்கான ஓட்டா இருந்தா பரவாயில்ல, இது முதல் ஆட்சிக்கான ஓட்டு இல்ல.
ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ 5000 டிக்கெட் கொடுத்து கூட பார்த்துடலாம் சார். அதை விட்டோம்னா 4 நாள் கழிச்சு கூட படம் பார்த்துக்கலாம். ஆனால் இந்த தேர்தலுங்கிறது 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இல்லையா? ஒரு முறை விஜய்க்குன்னு ஓட்டு போட்டவங்க அடுத்த தேர்தலில் அவங்க மாறுவதற்கு கூட 5 வருஷம் ஆகுமே. அது ரொம்ப எளிதாக இல்லை. நான் என்ன கேட்குறேன், தாவேக்காவை திமுக கூட்டணி சீரியஸாக எடுத்துக்கொண்டது போல அதிமுக எடுத்துக்கொள்ளவில்லையா அப்படி கேட்குறேன். இல்ல, தாவேக்காவை வந்து ஒரு அதாவது என்னன்னா ஒரு புது இயக்கம். அந்த புது இயக்கத்துல வலுவான கட்டமைப்பு இல்லை. அதற்கான வாக்குகள் வந்து ஒரு நிரந்தரமான வாக்குகளை கணக்கிட்டு சொல்ல முடியாது. எந்த தேர்தலையும் பங்கெடுக்காம ஒரு புதுசா வந்த இயக்கம். விஜய்ன்ற ஒரு சினிமா நடிகர், அவ்வளவுதான் அந்த அந்த கட்சியுடைய பின்பலம். இப்ப அது வந்து அதுவே வந்து ஒரு பெரிய கட்சி, வரலாற்று சிறப்பு மிக்க கட்சிகளை வந்து சாய்த்திரும் அல்லது பூச்சாட்டி காட்டிடும் அப்படின்ற அந்த இடத்துக்கே திராவிட கட்சிகள் குறிப்பாக அதிமுக போக வாய்ப்பே கிடையாது. அது மாதிரி கருத்தே இல்லை. காரணம் என்னன்னா இது வந்து சார்பு நிலை தொண்டர்களை கொண்ட கொள்கை சார்ந்த கட்சி. மக்கள்கிட்ட போய் அதிமுக இந்த திட்டங்களை நாங்க செஞ்சிருக்கிறோம், இன்னும் இந்த நிறைய திட்டங்களை சொல்லி இருக்கிறோம், இதுக்கு நீங்க வாக்களிங்கன்னு சொல்றதுக்கு அதிகாரப்பூர்வமா மக்களை மனங்களை வென்ற கட்சி அதிமுக. அப்ப இது தாவேக்காவை பார்த்து இது வந்து வாக்குகள் வாங்கிடுவாங்க அப்படின்ற அந்த மாதிரி இதெல்லாம் வந்து சத்தியமா இல்லை. ஏன்னா அதிமுக தனியா களத்துல நிக்கிறாங்க. மக்கள் ஒத்துழைப்போட, மக்கள் ஆதரவோட, மக்களுக்கு தேவையான திட்டங்களை சொல்லி நிக்கிறாங்க. அதற்கும் தாவேக்காவிற்கும் என்ன இதுல வந்து வாய்ப்பு இருக்குது? இப்ப தாவேக்கா வந்து ஓட்டு வாங்குறாங்கன்னா அந்த ஓட்டு வாங்குறதுனாலயே அதிமுக ஓட்டு அங்க போயிருன்ற அந்த மாதிரி கருத்தெல்லாம் இல்லை. திரு விஜய் அவர்களை ரசித்தவர்கள், உச்ச நடிகர், தன்னுடைய கேரியரை விட்டு வந்திருக்கிறாரு. அதனால அவருக்கு வாக்களிக்கணும்ன்ற அந்த ஆர்வத்தில் இருக்கிற இளைஞர்கள் வாக்களிச்சிருக்கிறாங்க. அந்த புதிதாக முதல் தலைமுறையினர் இளைஞர்கள் இவங்க போட்டிருக்கிறாங்க, இல்லைன்னு மறுக்கல. ஆனா அதிமுக இருந்து வாக்குகள் அங்கே போயிரும், சிதறடிச்சிருவாரு தாவேக்கானால அதிமுக ஓட்டு சிதறி போயிருன்ற கருத்து அதிமுகவிற்கு கிஞ்சிற்றும் கிடையாது. இது 26 சட்டப்பேரவை தேர்தல் அதிமுகவிற்கு மிகப்பெரிய வெற்றி வாகை சூடுகின்ற தேர்தல் இது. அதனால மிகுந்த நம்பிக்கையோடு உற்சாகத்தோடு தொண்டர்கள் அதிமுக பயணிக்கிறாங்க. தாவேக்கா ஒரு எதிர்ப்பான சிந்தனையில இருக்குன்னு அதிமுக கிஞ்சிற்றும் கருதல. அதிமுகவுடைய நிலைப்பாடை மக்களுடைய அடிப்படை தத்துவத்தை வச்சுதான் புரட்சி தலைவி அம்மாவில இருந்து நிறைய திட்டங்கள் கொடுத்திருக்கிறாங்க. தாலிக்கு தங்கம், ஸ்கூட்டி, பல்வேறு திட்டங்களை கொடுத்து பெண்களை கவர்ந்தது. ஸ்ரீனிவாசன் சார், நீங்க தேர்தலில் களத்துல பணியாற்றிய வரை அதிமுக எத்தனை தொகுதிகளில் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? சார், ஆட்சியே அதிமுக அமைக்க போகுது சார். இதுல என்ன சார் இருக்குது? ஆட்சி அமைக்க போற இடத்துல திமுகவை வீட்டுக்கு அனுப்பணுன்ற ஒற்றை புள்ளியில மக்களை சந்திச்சு பரப்புரை செஞ்சிருக்கிறோம். பொதுச் செயலாளர் 234 தொகுதிக்கு மக்களை சந்திச்சு மக்களுடைய எண்ணங்களை உள்ளறிந்து தேர்தல் அறிக்கை வெளியிட்டு மக்கள்கிட்ட வாக்குகள் கேட்டிருக்கிறாரு. இன்றைக்கு வந்து கருத்து கணிப்பெல்லாம் அதிமுகவிற்கு மிகுந்த ஆதரவையும் புத்துணர்ச்சியும் கொடுக்குது. அந்த அடிப்படையில் அதிமுக ஆட்சி அமைக்க போகுது. அதனால வந்து அதிமுகவிற்கு எதிராக தாவேக்கா வந்துரும், மற்றவங்க வந்துருவாங்கன்ற கருத்து அதிமுகவுக்கு கிடையாது. நன்றி சார். 2026 தேர்தல் தொடங்குகிற போது 4 முனை போட்டியாக இருந்தது. தேர்தல் முடிவுக்கு பிறகு மும்முனை போட்டியாக மாறி இருக்கிறதா? சாதி அதிமுக தனது நல்லாட்சியை கொடுத்திருக்கிறது, அதன் சாதனைகளை விளக்கி இருக்கிறது, திமுக ஆட்சியின் மீதான விமர்சனங்களை முன் வச்சிருக்கு, ஒரு வலுவான கூட்டணி அமைச்சிருக்கு. நாங்கள் ஜெயிப்போம். ஸ்ரீனிவாசன், அதிமுகவுடைய ஓட்டுக்களை தாவேக்கா எடுக்க வாய்ப்பில்லை. அதுக்கு என்ன பொருள்னா திமுகவோட ஓட்டுக்களை தான் தாவேக்கா எடுக்குதுன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். அவங்க பதில் இல்லை, அதிமுகவே நல்லாட்சினா இப்போ திமுக பொற்கால ஆட்சின்னு சொல்லலாமா? அதிமுக வந்து மரியாதைக்குரிய எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மக்கள் மன்றத்தில் சந்தித்து ஓட்டு வாங்கி முதலமைச்சரானவர் அல்ல. அந்த கட்சி விபத்தில் முதலமைச்சரானவர் 4 ஆண்டு காலம் இருந்தார். அது நடந்த சம்பவங்கள் எல்லாமே நமக்கு தெரியும். 2021 படுதோல்வி அடைந்தார்கள். ஆக அதுவே நல்லாட்சி என்று சகோதரர் சொல்லுவார்னா, 2021 26 வரைக்கும் நடந்திருக்கிற ஆட்சி, மக்கள் பயன்படுத்தியிருக்கிற திட்டங்கள், கொடுத்துருக்கிற சலுகை, அறிவித்திருக்கிற பல்வேறு, இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா ஏறத்தாழ ஒரு 3200 விருதுகளை ஒன்றிய அரசே இந்த அரசை பாராட்டி பல்வேறு துறைகளை சாதித்திருக்கிறீர்கள், பெருமைப்படுத்தினீர்கள், அவார்டு கொடுத்துருக்கு. இல்லை இப்போது இருமுனை போட்டியால் மும்முனை போட்டி, இருமுனையா போட்டியெல்லாம் ஆட்சியெல்லாம் கேட்குறீங்களே. எப்படி அந்த நடிகர் கட்சி ஆரம்பிக்கிற போது உங்களை போன்ற ஊடகங்களால் மிகப்பெரிய கட்டமைக்கப்பட்டதோ, மிகப்பெரிய பூஸ்ட் பண்ணப்பட்டதோ, அதைத்தான் இந்த தேர்தலில் வாக்குப்பதிவும் செய்ய அந்த மாதிரி பெரிய பூஸ்டாக காட்டுறாங்க.
பெரிய வருத்தமான விஷயம் என்னென்னா, தமிழ்நாட்டில் பிரபலமான உங்கள் தொலைக்காட்சியோடு சேர்த்து ஒரு 4-5 ஊடகம் இருக்குது வச்சுக்கோங்களேன். அதில் 3 ஊடகங்கள் 6 மணிக்கு மேலேருந்து 9 மணி தேர்தல் கமிஷன் சொல்கிறது வரைக்கும் அவங்க பேசின பேச்செல்லாம் கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி இந்தியாவில் தமிழ்நாட்டில் தேர்தலே நடக்காத மாதிரியும் ஓட்டே போடாத மாதிரியும் இப்போ தான் மக்கள் ஓட்டு போடவே வெளியே வந்த மாதிரியும் அவங்க பேசின அந்த நெறியாளுடைய பேச்செல்லாம் எடுத்து பார்த்தா ரொம்ப வேதனையாக இருந்தது. இந்த கொடுமை என்னென்னா, 2021 பதிவான ஓட்டுகளை விட இந்த தேர்தலில் சென்னையில் 8 தொகுதியில் பதிவு கம்மியாகி இருக்கிறது. எப்படி? 2021 விட 26இல் 8 தொகுதியில் 2000 ஓட்டு, 3000 ஓட்டு, 4500 ஓட்டு அப்படின்ட்டு ஒவ்வொரு தொகுதியும் ஓட்டு கம்மியாகி இருக்கிறது. எந்தவித டேட்டாவும் கையில் வச்சுக்காம எந்த அடிப்படையில் இந்த 3 மணி அன்னைக்கு இந்த 3 மணி நேரம் தனியார் ஊடகங்கள், குறிப்பாக காட்சி ஊடகங்கள் எவ்வளவு அடித்து ஆட முடியுமோ, என்னென்ன சொல்ல முடியுமோ எல்லாம் சொல்லிட்டாங்க. 2021 சைதாப்பேட்டையில் பதிவான ஓட்டு 1,60,000. அன்னைக்கு தேர்தல் கமிஷன் சொன்னது 56% போலிங் ஆச்சு சைதாப்பேட்டையில், அதிகாரப்பூர்வமாக அந்த தளத்திலேயே இருக்குது. இன்னைக்கு இந்த தேர்தலில் நேற்று முன்தினம் பதிவான ஓட்டு 1,60,000. ஆனால் 77% போலிங் ஆனால் தேர்தல் கமிஷன் சொல்லியிருக்கு. 2021 60, 2026 60. ஆனால் அன்னைக்கு 56%, இன்னைக்கு 77%. என்ன சார் இது அப்படின்னு பார்த்தா, எஸ்ஐஆர் இல்லைன்னா பெரிய பிரச்சனை. ஊடகம் எதை கட்டமைக்க முயற்சி பண்ணுறாங்கன்னா, இவ்வளவு பர்சன்டேஜ் ஏறினது காரணம், இவ்வளோ பேர் வாக்களித்தது காரணம், இவ்வளோ பேர் வாக்குச்சாவடிக்கு வர காரணம், வரிசையில் நிற்க காரணம் அந்த நடிகர் கட்சி ஆரம்பிச்சதான்ட்டு எல்லா கிரியேட்டை கொண்டு போயிட்டு அந்த நடிகர்கிட்டயே தள்ளணும். அப்படி தேர்தல் முடிஞ்சு போச்சு, அந்த வேலை இல்லை அவங்களுக்கு, இருந்தாலும் அது டைம் இருக்குது, இன்னும் 2 நாள் நீங்கள் பேசி ஆகணுன்றக்காக பேசுகிறாங்க பொழுது எல்லாம் தள்ளலாம். இந்த கும்பல் அந்த வேலையை பண்ணிச்சு. அவங்க பிஜேபி கும்பல் என்ன பண்ணிச்சுன்னா, நரேந்திர மோடி அவர்கள் எஸ்ஐஆரை கொண்டு வந்த காரணத்தினால்தான், எஸ்ஐஆரை ஃபில்டர் பண்ணதால தான் இந்த அளவுக்கு வாக்குச்சாவடிக்கு வந்து வாக்கு சதவீதம் அதிகமாச்சுன்னு. ஆனால் அடுத்த 4 மணி நேரத்தில் எல்லாம் வெட்ட வெளிச்சம் ஆயிடுச்சு. பாலும் தண்ணியும் தனித்தனியாக பிரிஞ்சு அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. 2021 பதிவான வாக்குகளை விட இந்த தேர்தலில் சென்னையில் வாக்குப்பதிவு குறைவு தான். அப்போ பஸ் கிடைக்கலன்னு கத்துனவங்களாம், அப்போ சின்ன ஆள்லாம் வந்து ஓட்டு போட்டாங்க சொன்னவங்களாம், அப்போ இவ்வளோ அமக்கலாம் எல்லாமே சமூக வலைத்தளங்களில் கட்டமைக்கப்பட்ட போலியான பிம்பம். நீங்கள் வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. கேளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் இவ்வளோ பேர் நின்றுட்டு இருந்தாங்கன்ட்டு ஒன்று சொல்லிட்டாங்களா, அவங்க 4000 பேர் நின்றுட்டு இருந்தாங்க. அதில் 60 பேர் தான் டிவிக்குன்னு கத்திட்டு இருந்தான். மீதி பேர்லாம் ஊருக்கு போகணும், கல்யாணத்துக்கு போகணும், சடங்குக்கு போகணும், 1008 வேலை. சரி, பாதி பேர் ஓட்டு போடவே போகணும். ஆனால் ஒன்று புரிஞ்சிக்கவே இல்லை சார். நான் என்ன நினச்சேன், ஒரு அம்மா வந்து பேட்டி கொடுக்குது சார், 8 மணி வரைக்கும் ஓட்டு போட வைக்கணும் அப்படி. இந்த அம்மா எப்போ பேட்டி தரதுன்னா மதியம் 1:30 மணிக்கு பேட்டி கொடுக்குது சார். இது நடைமுறைக்கு சாத்தியம் இல்லை. அந்த அம்மாவுக்கு அது தெரியாத போல இருக்கு, அடிப்படை நாலேஜ் இல்லைன்னு நம்ம எடுத்துக்கிட்டா 4:30 மணிக்கு இந்த கட்சியுடைய தலைவரே அறிக்கை விடுறாருங்க 8 மணி வரைக்கும் போலிங் வைக்கணும்ன்ட்டு. அப்போ இவருக்கு தெரியவில்லைன்றதா, அந்த வாக்காளர் அந்த கட்சியினுடைய தொண்டனருக்கு அவருக்கு தெரியவில்லைன்னு நினச்சிக்கிறதா, இல்லை கட்சி தலைவருக்கே தெரியவில்லைன்னு நினச்சிக்கிறதா? உனக்கு ஞாபகம் வச்சுங்க, 18,000 குக்கிராமம் இருக்குது தமிழ்நாட்டில், 12,500 ஊராட்சிகள் இருக்குது, 18,000 குக்கிராமங்கள் இருக்குது, 603 டவுன் பஞ்சாயத்து இருக்குது, 340 யூனியன்கள் இருக்குது, ஏறத்தாழ 400க்கும் மேற்பட்ட நகர சபைகள் இருக்குது. தமிழ்நாடு வாக்களித்தவர்கள் 4,60,00,000 பேருங்க. ஒரு 10 இன்ஸ்டா மீடியா ரீல்ஸை பார்த்துட்டு, 10 சமூக வலைத்தள ரீலை பார்த்துட்டு டாவேக்கா பிம்பம் ஓட்டு வாங்கிடுமோனா எப்படி வாங்கும்? இன்ஸ்டாவில் இப்போ நல்லா பண்ணாங்க சார், வச்சுங்க. சமூக வலைதளத்தில் அதிக பதிவுகளுக்கோ அல்லது லைக்குக்கோ ஒருத்தர் ஆட்சி அமைக்க முடியும்னா சீமான் போன முறையே முதலமைச்சராக இருக்கணும். ஏன்னா அதிகம் வந்து சமூக வலைத்தளத்தில் களவாடியது வந்து நாம் தமிழர் தான். கொடுமைனா இந்த தேர்தல் அவங்க எங்கே இருக்கிறாங்கன்னே தெரியல. ஓகேங்களா? அண்ணன் சொன்னார், நாங்கள் பல்வேறு சாதனையை செய்திருக்கிறோம், இதெல்லாம் மக்கள் ஓட்டு போடும். அவர் சொன்ன 3 சாதனையுமே வேதனையான விஷயம் என்னென்னா, 3மே எடப்பாடி முதலமைச்சராக இருக்கிற போது நிறுத்தப்பட்ட திட்டங்கள். தாலிக்கு தங்கம் கொடுத்தோன்னு 2017க்கு பிறகு தமிழ்நாட்டில் யாருக்கு தாலிக்கு தங்கம் வழங்கப்படவே இல்லை. நாங்கள் 2021 ஆட்சிக்கு வருகிற போது 1,17,000 அப்ளிகேஷன்ஸ் வெயிட்டிங்கில் இருந்தது. அந்த முதலாண்டு நாங்கள் கொடுக்குற பொழுது இதே தான் லேப்டாப் கதையும், இதே தான் அவங்க கொரோனாவில் பண்ணதும். 4,000 தர சொன்னோம், 1,000 ரூபாய் கொடுத்தாங்க. அந்த ஆட்சி மேலே இந்த அதிருப்தி வேதனை, இந்த ஆட்சி தேவையில்லைன்னு முடிவு பண்ணது மக்களுக்கு கொண்டு வந்தாங்க. ஆனால் 2021 துவங்கி 26 வரையில் மக்களே எதிர்பார்க்காத திட்டங்களை, அது பொங்கலுக்கு 3,000 ரூபாய் இருந்தாலும் சரி, இடையில போட்ட 5,000 ரூபாய் இருந்தாலும் சரி, 8,000 ரூபாய் கூப்பனாக இருந்தாலும் சரி, நான் முதல்வன் திட்டமாக இருந்தாலும் சரி, மகளிர் உரிமை தொகையாக இருந்தாலும் சரி, விடியல் பேருந்தாக இருந்தாலும் சரி, அல்லது IAS IPS படிக்கிறதுக்கு உதவித்தொகையாக இருந்தாலும் சரி, தொழில்துறையாக இருந்தாலும், சுகாதாரத்துறையாக இருந்தாலும், கூட்டுறவுத்துறையாக இருந்தாலும், அல்லது இந்த கூட்டுறவு சங்கத்தில் கடன் ரத்து பண்ணுறதா இருந்தாலும் சரி,
விவசாயத்துக்கு மானியம் எதுவாக இருந்தாலும் சரி, இந்த 5 ஆண்டு காலத்தில் தமிழ்நாட்டு முதலமைச்சர் பார்த்து பார்த்து தேடி தேடி அரவணைத்து அவர் சொன்னார், இது எல்லோருக்குமான ஆட்சி. அப்படி ஏன் திமுக ஓட்டு தாவேக்காவுக்கு போகாதுன்னு நீங்க நம்புறீங்க? அதாவது அண்ணன் ஒரு சீனிவாசன் பேசுகிற போது ஒன்று பேசிட்டு ஃப்ளோவில் ஒன்று சொல்லிட்டாரு, சினிமா கவர்ச்சியை நம்பி போக மாட்டார்கள்ன்ட்டு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பிக்கப்பட்டதே சினிமா கவர்ச்சியை நம்பி தான். ஆக ஆனாரப்பட்ட எம்ஜிஆர் சினிமாவிலிருந்து போகிற பொழுதே திமுகவிலிருந்து யாரும் போகவில்லை. அந்த ஓட்டு சதவீதம் அப்படியே இருந்தது. கால சூழ்நிலை எம்ஜிஆர் ஆட்சியில் உட்கார வைத்தது. 10 ஆண்டு காலம் தொடர்ந்து 3 தேர்தலில் எம்ஜிஆர் வெற்றி பெற்றார். ஆனால் இன்னைக்கு அப்படி இருக்கான்னா, அறிவு சார்ந்தவர்கள், பகுத்தறிவு உள்ளவர்கள், சுயமரியாதை உள்ளவர்கள் அல்லது படித்தவர்கள், இவர்கள் எல்லாம் இன்னைக்கு ஒரு பக்கம் நிற்கிறாங்க. அப்போ இந்த தேர்தலை தாவேக்கா யாருடைய ஓட்டை வாங்கும், யாருக்கு பாதிப்பு ஏற்படும்னா, நான் சீனிவாசன் கோச்சிக்கூடாது. இந்த நம்ம கண்டிப்பாக தேர்தல் 4ஆம் தேதி இதே டிபேட்டில் உட்காருவோம். எனக்கு தெரிந்து ஒரு 100 தொகுதிக்கு மேலே அதிமுக 3வது இடத்துக்கு போகும். அது பெரும்பான்மையாக சென்னையே நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன், அது சென்னை கூட எடுத்துக்கலாம். 100 தொகுதிக்கு மேலே அதிமுக 3வது இடத்தை டச் பண்ணக்கூடிய அப்படின்னா சரிசமமான போட்டி தான். அது 2வது இடத்துக்கு போட்டி போடுவார்கள். 2வது இடத்துக்கு தாவேக்கா போகிறதா அதிமுக அதுக்கு போட்டி போடுவாங்களே தவிர, நம்முடைய அண்ணன் பத்திரிகையாளர் சொன்னதை போல 15% மேல் அந்த நடிகர் தாண்டுவாரான தாண்ட மாட்டார் சில தொகுதியில். ஆனால் சில தொகுதியில் அதிமுகவும் தாவேக்காவும் கடுமையான போட்டிகள் இருக்கும். பாண்டியன் சார். சார், இதில் வந்து இது ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங் தேர்தல். எல்லா தேர்தலும் நம்ம அப்படி தான் பார்ப்போம், அதான் கரெக்டும் கூட. இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து எஸ்ஐஆரை எதிர்த்தது திமுக கூட்டணி. ஃபஸ்ட்டு பாயிண்ட், அது ரொம்ப முக்கியம் இந்த எலெக்ஷனில். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ்ஐஆரை எதிர்த்தது வந்து அது எல்லாருமே தெரியும், அதனால் அதில் ரொம்ப போல. எஸ்ஐஆரை எதிர்த்துட்டு அந்த எஸ்ஐஆர் எடுக்கும்போது திமுக கூட்டணி, திமுக கட்சி தனியாக ரொம்ப பிரமாதமாக அதில் ஒர்க் பண்ணாங்க சேர்ந்து. அதனால் என்ன லாபம் திமுகவுக்குன்னு கேட்டிங்கன்னா, அந்த மக்கள் நெருக்கமாயிட்டாங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு என்ன காரணம்னா, யார் இருக்கிறா யார் இல்லை. இப்போயும் சொல்கிறேன், இந்த எடுத்த எஸ்ஐஆர்லேயே எனக்கு தெரிஞ்சு 10 பேர் விட்டு போயிருக்கு. அப்ளிகேஷன்லாம் கொடுத்து இப்போயே இன்னும் எடுக்காதவங்க நிறையா இருக்காங்க. ஆனால் அதெல்லாம் குறைகள், அதை விட்டுருங்க. ஆனால் எஸ்ஐஆர் எடுத்தாச்சு. இந்த எஸ்ஐஆர் எடுக்கும்போதே திமுக உள்ளே போய் அதில் ஒர்க் பண்ணி பர்ஃபெக்டாக மக்களோட அந்த பூத்தில் 900 பேர் இல்லை 1000 பேர் இருந்தாங்கன்னா 1000 பேரோடையும் நெருக்கமாக வேலை செஞ்சுட்டாங்க அந்த 1 மாதம். அது வந்து பெரிய வெற்றி. அது அடிப்படையில் தான் அவர் வந்து கூட்டணியே கட்டமைக்கிறாரு. இதுதான் முதல்வர் ஸ்டாலின் வந்து மற்ற இதுவரை இருந்த தலைவர்களோட உயர்ந்து நிற்கிறதுக்கு ஃபஸ்ட்டு காரணங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த எஸ்ஐஆரை ஆதரித்த அதிமுக எஸ்ஐஆர் வேலையில் கலந்துக்கவே இல்லை. அதனால் கூட்டணி அமைக்கும் போது அவங்களெல்லாம் மாட்டிக்கிட்டாங்க அந்த விஷயத்தில். அதுக்கு ஒரு உதாரணம், நம்பருக்கு, அதாவது எந்த கட்சி, அதாவது திமுகவோ அதிமுகவோ இந்த ஒரு 170 175 போட்டின்னுங்கிறதுல அக்கறையாக இருந்த எடப்பாடி அவர்கள் எதில் அக்கறையாக இல்லைன்னா, 2 பேரை வந்து கூட்டணியில் சேர்க்கணுங்கிறதுல அக்கறையாக இல்லை. என்ன காரணம்னா, இலையில் அதிகமான இதில் நின்னால் நமக்கு வந்து ஆட்சியை பிடிச்சிடலாம், அந்த ஒரு கான்செப்ட் தான் இருந்துச்சு. ஆனால் ஸ்ட்ரைக்கிங் ரேட்டை பற்றி அவர் கவலைப்படல. ஆனால் ஸ்ட்ரைக்கிங் ரேட்டை பற்றி கவலைப்பட்டது முதல்வர் ஸ்டாலின். அப்போ இவர் என்ன பண்ணிடுறாருன்னா, தேமுதிகவை எவ்வளவு கூட கொடுத்தாலும் கஷ்டப்பட்டாலும் தூக்கி உள்ளே போடணும். அப்போ அவங்க கொள்கை கூட்டணியாக இல்லை, ஆனாலும் இது பண்ணிக்கிறாரு. அதேமாதிரி கமலஹாசனை தூக்கி இது பண்ணிட்டார், ஓபிஎஸ் போட்டவர்களே போட்டார், எஸ்டிபிஐ போட்டாங்க. இந்த மாதிரி எந்த இடத்துலையும் விடலை. மிச்சம் இருந்தவங்கள ராமதாஸை வந்து சேர்க்கறதுக்கு முயற்சி பண்ணாங்க. திருமாவளவனால் அது முடியலை. அவங்கள தனியாக நிப்பாட்டி அந்த ஓட்டையும் அதை வந்து பிரிக்கிறதுக்கான அதில் ஒரு மறைமுகமான ஒரு ஒர்க்கு இருக்குது அப்படிங்கிறது இந்த மாதிரி முக்கியமான விஷயம். அப்போ கூட்டணி இல்லை, இவங்க எப்படி செஞ்சாங்க, இவங்க எப்படி செஞ்சாங்க. அப்போ இந்த தேர்தலோட இந்த விஷயத்தோட எத்தனை முனை போட்டி போகுது? சரி, போயிடுச்சு. புது பிளேயர், இதுவரை தமிழ்நாட்டில் இல்லாத விஷயம், விஜய் தாவேக்கா வந்துடுச்சு. அதை வந்து திமுக அணுகிற வேறு. ஏன் திமுக இப்படி அணுகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எம்ஜிஆரை கலைஞர் அணுகுனதை விட என்னை பொறுத்தவரை 100 மடங்கு ரொம்ப பெட்டராக அணுகிறது இந்த முறை. இந்த கூட்டணியில் இந்த கூட்டணி வந்து அதே முறையை அணுகிறாங்க. அது தவறு. ஏன் தவறுனா, இப்போ யார் ஸ்பாய்லர் அடுத்தது? இந்த 2-3க்கும் சாதிக்கு சொன்னார். நான் ஏற்கனவே இந்த அரங்கில் பதிவு பண்ணியிருக்கேன். 2-3க்கு மட்டும்தான் போட்டி. அந்த 1-2க்கும் உள்ள அந்த இது இடைவெளி வந்து அதிகமாகிட்டே இருக்குன்னு சொல்கிறேன். 10% இருந்தது, இப்போ இன்னும் அதிகமாகிட்டு இருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா, 2-3க்கு போட்டி அதிகமாக இந்த இடைவெளி அதிகமாகும். இந்த இடைவெளி அதிகமாக திமுகவுக்கான பர்சன்டேஜ் கூட குறையலாம், சீட்டு இன்க்ரீஸ் ஆக போகுது. இதனால தான் அவர் வந்து 200+ன்னு சொல்கிறாரு. நம்மளும் வந்து அதுக்கான லாஜிக் கரெக்டு அப்படின்னு சொல்கிறோம். இந்த பாயிண்ட் எடுத்துக்கிட்டு இப்போ 2-3க்கும் கூட்டணி போட்டியில் சென்னை தான் ஃபஸ்ட்டு பிரச்சனை.
என்ன பிரச்சனைனா 16 சீட்டுலேயும் நான் பல தடவை இந்த நம்ம அரங்களே சொல்லியிருக்கோம், தாவேக்கா தான் செகண்ட் பிளேஸ். அது 16லையும் இது மட்டும் இல்லாமல் சுற்றி உள்ள 4 டிஸ்ட்ரிக்ட்லையும் கிட்டத்தட்ட இந்த பாதிப்பு அங்கே இருக்குது. அப்போ 34 தொகுதி மதுராந்தகத்தை தவிர இந்த இடத்துல அதிமுக கூட்டணிங்கிறது வந்து போட்டியிலே கிடையாது. இது வந்து பெரிய பாதிப்பு. ஒருவேளை சில தொகுதியில் வந்து அதிமுக வந்து டெபாசிட்டே வாங்குறதுக்கான வாய்ப்பு, டெபாசிட்டே வாங்க முடியாத அளவுக்கு வாய்ப்பு இருக்கோ அப்படின்ற எனக்கு ஒரு சின்ன பயமும் இருக்குது. அதில் அது அப்படி நடக்கக்கூடாது, நடக்க போதோன்னு பயம் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா லீடர்ஷிப். இப்போ நீங்கள் வந்து எம்ஜிஆர், ஜெயலலிதா, கலைஞர், அதாவது ஒரு பிம்பமான ஒரு லீடர்ஷிப், அதுலேருந்து மாறி 16, 18 கலைஞரும் போயிடுறாங்க, ஜெயலலிதா போயிடுறாங்க, செத்து போயிடுறாங்க. அப்போ லீடர்ஷிப் இது வந்து ஒரு வேக்கம் இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. அதில் தப்பு இல்லை, அதுதான் ஆக்சுவல். மக்கள் வந்து அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பக்கம் வந்து வரிசையாக 19, 21 எம்எல்ஏ, 24 எம்பி, இதில் வந்து லீடர்ஷிப் குவாலிட்டியை வந்து ஸ்டாலின் வந்து நிரூபிச்சிடறாரு. இந்த பக்கம் நிரூபிக்க முடியல. அப்போ என்ன ஆகிடுதுன்னா, அதனால தான் இப்போ இந்த 2-3க்குள்ள போட்டி கடுமையாக இருக்குது. அப்புறம் அவருடைய இப்போ எடப்பாடிக்குள்ள பெரிய சிக்கல் வந்து இந்த குறிப்பிட்ட லீடர்ஷிப்பை தக்க வைக்கிறதுக்கு உள்ளுக்குள்ளே போராட வேண்டியதாக போயிடுச்சு. இது மட்டும் இல்லை, 16 செப்டம்பர் 22 முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அம்மா வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுலேருந்து பிஜேபி ஒட்டச்சி செதில் ஆக்கிடுச்சு. அந்த செதிலோட விளைவு தான் இன்றைக்கி ஏடிஎம்கே வந்து லீடர்ஷிப்பையும் மெயின்டைன் பண்ண முடியல, கூட்டணியும் மெயின்டைன் பண்ண முடியல, தவிக்கிற அளவுக்கு கொண்டாந்து விட்டது பிஜேபிங்கிறதையே எல்லாரும் மறந்துட்டாங்க. ஏன் மறந்துட்டாங்கன்னா, அது அந்த 4.5 வருஷம் ஆட்சியே பிஜேபி தான் ஹெல்ப் பண்ணிச்சுங்கிற சொல்கிற அளவுக்கு நெருக்கடி போயிடுச்சு. திருப்பி கூட்டணி அப்புறம் 1 வருஷம் 24 எலெக்ஷனில் கூட்டணியே இல்லாமல் வெளில வந்துட்டாங்க. திருப்பி ஏன் போனோங்கிறதுக்கு யாருமே பதில் இல்லை. அப்போ 4.5 வருஷம் வந்து நல்லாட்சிக்கு இது ஹெல்ப் பண்ணாங்கன்னு சொன்ன பிஜேபியை ஏன் விட்டுட்டு வந்தீங்க 24? சரி, இப்போ ஏன் பிஜேபி வந்து அவசரமாக போன வருஷம் 11 ஏப்ரல் 25 இந்த கூட்டணியை அமைக்கணும்? 18% தான் தனியாக வந்துட்டாங்க. அப்புறம் எதுக்கு? பிரச்சனையே கிடையாது. ஆனால் ஏன் அவசரமாக அமைச்சாங்கன்னா, அப்போ சொன்ன விஷயம் ஏடிஎம்கே வந்து விஜயோட கூட்டணி போட்டக்கூடாது அப்படின்னு ஒருத்தர் சொல்லி பார்த்தாங்க. அப்போ அது வந்து நடந்துச்சு. அப்போ அது யாருக்கு சாதகம்? திமுகவுக்கு சாதகமாக போயிடுச்சு. சரி, அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க, விஜயை பொறுத்தவரை அவர் கட்சியில் இருக்கும்போது இதெல்லாம் தகவல்கள் நாம் தமிழர் பேசுனதாக சொன்னாங்க, அதுக்கப்புறம் எடப்பாடி தனியாக பேசுனதாக சொன்னாங்க, இல்லை தகவல் எதுவும் உறுதி கிடையாது. அதுக்கப்புறம் பிஜேபியே பேசி அந்த கூட்டணிக்குள்ளே அவரை கொண்டு வரதுக்காக முயற்சி பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவங்களே பிரவீன் சக்கரவர்த்தியெல்லாம் வந்து காங்கிரஸை கொண்டாந்து தாவேக்காவோட கூட்டணி கொண்டு வந்தாங்க, அது நடக்கலை. அவர் வந்து ஆட்சியில் பங்கு தரேன்னு சொன்னார். ஒருத்தரும் போல, சாதாரண சின்ன கட்சி கூட போகல, அதுக்கு எண்ணிக்கையில் குறைச்சிக்குள்ள கட்சி கூட போய் கூட்டணிக்கு போகல. அப்போ எல்லா இடத்துலையும் தாவேக்காவும் கீழே போயிடுச்சு. எங்கேயாச்சும் கூட்டணியிலையோ அதிகாரத்தில் பங்கு கொடுக்குறேன்னு சொன்னதுனாலையோ யாரும் போய் நிற்கலை. அப்போ இவ்வளோ நெகட்டிவ்ஸ் வந்து 2 மிச்சம் இருக்க 2 கட்சியில் இல்லை. இதில் நாம் தமிழரை நம்ம ஒதுக்கியே விட்டுறலாம், தான் சந்தேகமே இல்லை. அவருடைய வீழ்ச்சி வந்துடுச்சு. அவர் விரக்தியில் வந்து என்ன விஷம் கொடுத்து பண்ணுங்கன்ற சொல்கிற அளவுக்கு அது போயிடுச்சு. அப்புறம் இந்த 2 தலைவர்களும் இந்த கடைசி 2 நாளைக்கு முந்தி கொடுத்த ஸ்டேட்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒன்று, எடப்பாடி கொடுத்தது முதல் தலைமுறை வாக்காளர்களுக்கு வேண்டுகோள் கொடுக்குறாரு 22. அன்றைக்கி என்ன கொடுக்குறாருன்னா, தவறானவரை தேர்வு செய்ய வேண்டாம், இது லேட்டு. இது 3 மாதத்துக்கு முந்தி சொல்லியிருக்கணும். ஒரு இடம் சொன்னார், கவர்ச்சி அரசியலில் மயங்கிடாதீங்க அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் அதுலேயும் சத்தமெல்லாம் ஆகிட்டார். அதே மாதிரி அன்புமணி கடைசியாக சொல்கிறாரு, அதாவது தாவேக்க ஜெயிக்காது, அந்த தொண்டர்கள் ஓட்டை வந்து அதிமுக கூட்டணிக்கு போடுங்கன்றார். இதுவும் வந்து 22. தாவேக்க தலைவர் என்ன சொல்கிறாருன்னா, சின்ன பிள்ளைங்களை பார்த்து விசில் எடுத்து போய் அன்பாக ஊதுங்க, யார் பெரியவங்கள்கிட்ட, இதை சொல்கிறாரு. அப்போ இது 3 முக்கியமான ஸ்டேட்மெண்ட்டாக நான் கருதுகிறேன். அப்போ அது வந்து எவ்வளோ தூரத்துக்கு உள்ள விஷயம். இவங்கெல்லாம் ஏன் இந்த 3 விஷயம் சொல்கிறேன்னா, தோல்வியினுடைய விஷயத்தை இவங்க வந்து கடைசி வாரம் தான் சந்திக்கிறாங்க. சரி, இப்போ வந்து இந்த 3rd பிளேயர், புது பிளேயர் யாரை ஸ்பாய்லர் பண்ணுறாரா அல்லது இவர் யாரா ஸ்பாய்லர் பண்ணுறாங்களா? அடுத்த கேள்வி. அந்த கேள்விக்கு நீங்கள் பதிலை நோக்குனீங்கன்னாக்கா, இப்போ சென்னையை வச்சு பார்க்கும்போதும் மற்ற ஊரில் ஓட்டுக்கு அப்புறம் மக்கள் வந்து அவுட்ஸ்போக்கனாக பேசுகிறது பார்த்தீங்கன்னா, விசிலுக்கு போட்டவங்க மட்டும்தான் தமிழ்நாடு ஃபுல்லாக பேசுகிறாங்க. இதுவரை நான் 45 வருஷத்தில் ஒரு தேர்தலில் ஓட்டு போகிறதுக்கு முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி, முன்னாடி 10 நாள், கடைசியில் ஒரு இப்போ நடந்துக்கிட்டு இருக்க இந்த பீரியட் ஓட்டு எண்ணிக்கை முடிகிறதுக்கு முன்னாடி இப்படி சொன்னதை நான் பார்த்ததே இல்லை. 45 வருஷமாக நான் சொல்கிறேன், நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். இப்படி பேச மாட்டாங்க, எப்போதுமே போடுவாங்க, ரொம்ப க்ளோஸாக உள்ளவங்கள்ட்ட தான் சொல்லுவாங்க, மற்றவர்கிட்ட பேசவே மாட்டாங்க. இப்போ நீங்கள் போய் யாரை கேட்டிங்கனாலும் சொல்லுவாங்க,
இது வந்து ஒரு புதிய ஃபினாமினா. இது வந்து இந்த 2K கிட்ஸினோட விளைவுனால இது ஒரு பெரிய சேஞ்சு. இது வரவேற்கலாம், தப்பு கூட இல்லை. இதையும் நம்ம வரவேற்றுட்டு போவோம். அப்போ லீடர்ஷிப் பேசிட்டோம், இது பேசிட்டோம். உங்கள் நம்பர் என்ன சார்? தாவேக்கா என்ன வாக்குகள் வாங்குவாங்க? இப்போ வந்து சார் இந்த தாவேக்கா நோட்டா நாளையுமே சொல்லிடுறேன் ஈஸியாக. நாம் தமிழர் நோட்டா ப்ளஸ் சுயேட்சைகள் இது வந்து 5 to 10% இருக்கும் சார். இதுவே 5 to 10 எல்லாமே 5 தான் இருக்கும். இருந்தாலும் நான் வந்து சேஃபர் சைடாக என்னுடைய இமேஜுக்காக 10 சொல்கிறேன். அடுத்தது ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி 15 to வருத்தமாக சொல்கிறேன் 15 to 25 சார். ரைட்டுங்களா? அடுத்தது தாவேக்கா வந்து 20 to 30 சார். 15லேருந்து சொல்லலாம், 15 to 30 கூட வச்சிங்க, தப்பு இல்லை. திமுக கூட்டணியை பொறுத்தவரை 35லேருந்து 50 வர சார். எதுக்கு 35 கொடுத்துக்கிறேன்னா அவருக்கு ஏற்கனவே 47, 99% அவர் அது வந்து ஃபிக்ஸ் ஆகிடும். ஒருவேளை இது வந்து ஏதாச்சும் ஓட்டு மாறி கீறி போணுச்சுனாக்கா அப்போ வந்து அதனால தான் நான் 35, இந்த பக்கம் 50. ஓகே, இது வந்து ரொம்ப முக்கியமானது. நன்றி. ஒரே அடுத்த சொல்லிக்கலாம். 2026 பேரவைத் தேர்தல் 4 முனை போட்டி மும்முனை போட்டியாக மாற்றியிருக்கிறதா? ஸ்ரீனிவாசன் சார், உங்களது நிறைவு கருத்தை முன்வைக்கலாம் சுருக்கமா ஒரு நிமிடத்தில். பாண்டியன் சார் வந்து லீடர்ஷிப்பை பத்தி சொன்னாரு. ஐயா எடப்பாடியார் வந்து ஒரு விவசாய எளிய மகனா அன்றைக்கு களத்துல வந்ததுக்கு பிறகு பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம், நடந்தாய்வாடி காவேரி, இது மாதிரி திட்டங்களை கொடுத்து விவசாய மக்களுடைய தலைவனா இருந்தாரு. 7.5 உள்ஒதுக்கீடு கொடுக்குறப்ப மாணவர்களுடைய தலைவனா இருந்தாரு. கொரோனா காலத்துல ஆல் பாஸ் போட்டு இளைஞர்களுடைய தலைவனா இருந்தாரு. 8 அடி பாய்ந்தால் குட்டி 16 அடி பாய்ங்கிற மாதிரி புரட்சி தலைவி அம்மாவிற்கு பிறகு அதிமுகவுடைய பொதுச் செயலாளர், 2 கோடி தொண்டர்களுடைய தலைவர், 8 கோடி மக்களுடைய தலைவர். அதனால லீடர்ஷிப்பை பத்தி நீங்க சொல்றீங்க. SIR பணிகள்ல வந்து அதிமுக கவனம் செலுத்தலன்னு சொன்னீங்க. SIR பணியில் 69 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டதும் 24 லட்சத்திற்கு மேலான வாக்காளர்கள் சேர்க்கப்பட்ட போதும் அதிமுக களப்பணியாற்றுனுச்சு. அதனால அதிமுக வெற்றி அடைவது உறுதி. திமுகவுடைய அந்த தோல்வி எண்களை தான் இன்னைக்கு ஐயா பாண்டியன் சொல்றாருன்னு நினைக்கிறேன். அதுக்கடுத்து ஒரே ஒரு பாயிண்ட், சைதை சாதிக் அவர்கள் சொன்னாரு, பொற்கால ஆட்சின்னு சொன்னாரு. இது ஒரு விடியாத ஆட்சி, சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்த ஆட்சி, மக்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஆட்சி. ஆனா ஐயா எடப்பாடியாரோட ஆட்சி பொற்கால ஆட்சிங்க. மக்கள் அதுக்கு தகுந்த மாதிரிதான் வாக்குகள் செலுத்தி இருப்பாங்க. இரட்டையில தான் ஆட்சிக்கு மே நாளில் சந்திப்போனேன். எடப்பாடி ஐயாவுடைய பொற்கால ஆட்சியில் தான் 8 போலீஸ்காரர்களுக்கு தூக்கு தண்டனை கிடைத்திருக்கிறது. பொற்கால ஆட்சி வைத்துக் கொள்வோம். நாங்கள் மக்கள் பணி ஆற்றியிருக்கிறோம், சொன்னதை செய்திருக்கிறோம், சொல்லாததையும் செய்திருக்கிறோம். மாணவர்கள் முதல் இளைஞர் முதல் விவசாயிகள் முதல் மீனவர்கள் முதல் அனைத்து தரப்பு மக்களையும் திருப்திப்படுத்தி ஆட்சி நடத்திய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். மீண்டும் 2.2 திராவிட மாடல் ஆட்சி தொடரும். விஜய் அவர்கள் திமுக அதிமுகவிலிருந்து சமமான வாக்குகளை எடுத்தாலும் அது திமுகவுக்கு சாதகமாக போகும். ஏன்னா 2 பேர் நடுவில் போன எலெக்ஷனில் 2022 6% கேப் இருக்குது. இப்போ அவர் எடுக்கும்போது 2 பேர்லேருந்து சமமாக எடுத்தாலும் பிரச்சனை, அதிமுகவிலேருந்து அதிகமாக எடுத்தாலும் பிரச்சனை. 4 முனை போட்டி கடுமையாக போகும்போது முதல் இடம் பெறுகிறவர்களுக்கான வாக்கு சதவீதம்ங்கிறது 40 இருக்காது, அது அப்படியே குறைஞ்சிக்கிட்டு வரும். அப்பயும் ஃபஸ்ட் பாஸ் போல் சிஸ்டத்தில் போயிடலாம். கிளாசிக் எக்ஸாம்பிள் 77 எம்ஜிஆர் ஜெயித்த போது 33% தான் அவர் வாங்கினார். 89 கலைஞர் ஜெயிக்கும் போது 37% இருந்தது. 4 முனை போட்டி கடுமையாக இருந்தால். ஸோ விஜய் அதிமுகவிடம் எடுப்பதை விட மிக அதிகமாக திமுகவிடம் 3 மடங்கு எடுத்தால் தான் அதிமுக ஜெயிப்பதற்கான வாய்ப்புங்கிறது வரும். நன்றி. பாண்டியன் சார். தமிழ்நாடு வர்சஸ் டெல்லி அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராக்டிக்கல் அல்லது ரொம்ப நடைமுறை ஒரு 100 வருஷ வரலாறு நீதி கட்சியிலேருந்து ஆரம்பித்து அந்த டோனை வந்து முதல்வர் எடுத்துகிட்டு போனதுனால அதனால் பிஜேபி எதிர்ப்புங்கிறத வந்து அவர் முன்னிலைப்படுத்துகிறாரு. என்னுடைய இது வந்து அதிமுக எதிர்ப்பு கிடையாது. என்னுடைய மனநிலை என்னுடைய முழுக்க ஒரு திராவிட கட்சியை தான் நான் இன்றைக்கி நினைக்கிறேன். பிரச்சனை வந்து நீங்கள் பிஜேபியோட இருக்கும்போது தமிழ்நாடு வர்சஸ் டெல்லின்னு வரும்போது நிலைமை மாறுது. அதனால் நீங்கள் பாதிக்கிறீங்கிற ஒரு வருத்தத்தில் தான் நான் இதை இன்றைக்கி பிரதிபலிச்சிருக்கேன். இது வந்து 4ஆம் தேதி வருத்தத்தை வந்து வெளிப்படுத்துகிறேன். திருப்பி வந்து ரிசல்ட் என்ன வருதுங்கிறத அன்னைக்கு வந்து மக்கள் கரெக்டாக சொல்லுவாங்க. அப்படின்றது தமிழ்நாட்டில் வரலாறு இருக்குது. அந்த வரலாறை நம்ம பார்ப்போம். நிகழ்ச்சியில் நம்மோடு பங்கெடுத்த 4 பேருக்கும் இந்த கோட் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது. இன்னொரு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.